பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அருமையான வேளையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நம் வாழ்க்கையில் செய்த நலன்களை நினைத்து வாழ்நாள் முழுவதும் அவருக்கு நன்றிகளை ஏறெடுத்தாலும் அது ஒரு நாளும் ஈடாகாது. அவர் தன் ஒரே பேரான குமாரனையே நமக்காய் சிலுவையில் கொடுத்து அவருடைய எல்லா ஐஸ்வர்யத்தையும் ஆசீர்வாதத்தையும் நமக்கு கொடுத்து நம்மை மீட்டெடுத்தார். அவர் பாவத்திலிருந்து நம்மை மீட்க மாத்திரம் மறிக்கவில்லை, அவர் எனக்காக மரித்தார், எனக்கு பதிலாக மரித்தார். இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். ஆத்துமா பாடிடுதே ஆத்மநேசரே சுவையே. ஆத்துமா பாடிடுதே ஆத்மநேசரே சுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும், துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். முகமுகமாக நேசரை காண்பேன் நித்தியமாம் மோட்ச வீட்டிலே. பாவங்களும் இல்லையே, பாரங்களும் இல்லையே, பரலோக ராஜ்யத்திலே. முகமுகமாக நேசரை காண்பேன் நித்தியமாம் மோட்ச வீட்டிலே. பாவங்களும் இல்லையே, சாபங்களும் இல்லையே, பரலோக ராஜ்யத்திலே. ஆத்துமா பாடிடுதே ஆத்மநேசரே சுவையே. ஆத்துமா பாடிடுதே ஆத்மநேசரே சுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். ஆமாங்க, நம் உள்ளம் துதித்திடும். நாம் அவரை போற்றுவோம், ஆராதிப்போம். ஏனென்றால் மண்ணுக்குள் மடிந்து நரகத்தில் அழிய வேண்டிய நம்மை அவர் தன் ஒரே பேரான குமாரனை கொடுத்து மீட்டெடுத்து மரணத்தை முடிவாக விட்டுவிடாமல் மரணத்தை தாண்டி உயிர்த்தெழுதலை கொடுத்து நமக்கு நித்திய மோட்ச வீட்டை நமக்கு கொடுத்த கர்த்தரை நாம் துதிப்போம். அவர் சாவிலிருந்து தப்பித்தவர் அல்ல, சாவையே ஜெயமாய் விழுங்கினவர், மரணத்திற்கே மரணத்தை கொடுத்தவர். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தகப்பன் நமக்கு இருக்க நாம் எப்போதும் அவரை துதிப்போம் அல்லவா? இந்த பாடல் அதைத்தான் ஆழமாய் சொல்லுகிறது. எனவே முகமுகமாக நேசரை காண்போம் நித்தியமாம் மோட்ச வீட்டிலே. எனவே இந்த உலக பாடுகளை நாம் நினைத்து வருத்தப்படாமல் கர்த்தர் நமக்குள் வாசம் செய்கிறார் என்பதையும் நமக்கு மரணம் இல்லை என்பதையும் ஆழமாய் உணர்ந்து கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து எப்பொழுதும் அவரை துதிப்போம், அவரை ஆராதிப்போம். எல்லா துதியும், எல்லா கணமும், எல்லா மகிமையும் அன்பின் திரியேக தேவனுக்கே ஏறெடுத்து மகிழ்கிறோம். ஜீவனும் இறக்கும் நீதியும் இருந்த நல்ல தகப்பனே. ஆமென். God bless you. Have a good day.